அனைத்து தரப்பு மக்களின் மத உணர்வுகளை மதித்து பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை. அதுவும் திமுக போன்ற மாநிலத்தை ஆளும் கட்சிகளுக்கு அது அத்தியாவசியம். ஆனால் திமுக தொடங்கிய காலம் தொட்டே இந்து மத கலாச்சாரங்களையும் பண்பாட்டையும் நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்தி அகம் மகிழ்ந்து வருகிறது திமுகவும் அதன் தலைவர்களும். அவற்றில் சில மட்டும் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜ் கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. ஆனால் அதனுடைய உள்ளார்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு செங்கன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? அப்ப 4 பேரா நம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியட். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். இப்படி இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாத, இந்துக்கள் மீதும் இந்து மதத்தின் மீதும் வன்மம் கொண்டு செயல்படும் திமுக தலைவர்கள் தேர்தல் நேரங்களில் மட்டும் கையில் வேல் தூக்கி வந்து கபட நாடகமாட தயங்குவதில்லை. இனிமேலும் இதுபோன்ற நாடகங்கள் தமிழக மக்களிடம் எடுபடாது என்பதே உண்மை.